தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு இந்த உளுந்தூர்பேட்டையிலே உலகம் வியக்க நடந்து கொண்டிருக்கிறது. கொன்றனி கரப்சட்ட உட்கார் தம்பி உட்கார் ப்ளீஸ் உட்கார் உட்கார் ப்ளீஸ் உட்கார் ப்ளீஸ். சாட்டை திருமுறை என்ன ரொம்ப மன சங்கடமா இருக்குனே. நான் உடனே அதை பேசி எடுப்பேன். ஐயா திருமாவளவன் அவருடைய பிறந்தநாள் ஒவ்வொரு ஆண்டு பிறந்தநாள் மேடையிலும் அண்ணன் சீமான் அவர்களை தரை குறைவா இழிவா பேச சொல்லி கைகட்டி ரசிக்கிறவர் தான் ஐயா திருமாவளவன். அண்ணனுக்கு ஏதாவது வாங்கிட்டு இல்லையா? நான் சொல்றேன் மாடு மேய்க்கிற அண்ணனுக்கு பாண்டிச்சேரியில இருந்து வருவோம். இல்ல ஒரு 2 செட் ஏணி வாங்கி வந்திருக்கேன் மரத்துல ஏறதுக்கு. தமிழரிடம் திரள் நிதி வாங்கி தின்பார். இவர் திராவிடத்தை அழிக்க ஆரியம் அனுப்பிய விஷ குப்பி. தமிழகமே நாளை விரட்டும் முகத்தில் காரி துப்பி. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அன்பு உறவுகளுக்கு வணக்கம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னால அண்ணன் சீமான் அவர்களுடைய மாண்பை நான் கண்டிக்கிறேன், வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களுக்கு விசிக பொறுப்பாளர் போன் பண்ணி, அண்ணே சீமான் அண்ணே சாட்டை செய்யறது தப்புனே, எங்க எழுச்சி தமிழருடைய தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை தவறா பேசுறாருன்னே, எங்க தலைவரை தவறா பேசுறாருன்னே, அதனால அவரை கூப்பிட்டு கண்டிங்கனே, காணொலியை டெலீட் பண்ண சொல்லுங்கண்ணே, இதுக்கு மேல எழுச்சி தமிழரை பத்தி பேசி எந்த காணொலி வராத மீறி பாத்துக்காங்கனே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சாட்டை திருமுறை என்ன ரொம்ப மன சங்கடமா இருக்குனே. நான் உடனே அதை பேசி எடுப்பேன். சாதி உணர்வு நல்லா தெரியும். கண்டிச்சு உடனே அடுத்த முறை வீடியோ வராத மாதிரி பாருங்க. அவர் பேசுற துணியை பாருங்க. அண்ணன் சீமான் அவர்களும் சரிப்பா துறையை கூப்பிட்டு கண்டிக்கிறேன், காணொலி டெலீட் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா இவர் இந்த மாதிரி போனை எடுக்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுலயும் குறிப்பா விசியா யாருக்கு போன் பண்ணாலும் எடுக்கக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, ஐயா திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாள் ஒவ்வொரு ஆண்டு பிறந்தநாள் மேடையிலும் அண்ணன் சீமான் அவர்களை தரை குறைவா இழிவா பேச சொல்லி கைகட்டி ரசிக்கிறவரு தான் ஐயா திருமாவளவன். நீ 13 வருஷமா மாடம் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்க. 35 லட்சம் மாடம் பேசிருக்காங்க. பேச சொல்றாரு சீமான் அவர்களை இழிவா பேசி, தரைக்குறைவா பேசி, அவதூறு பரப்பி, அசிங்கப்படுத்து, எவ்வளவு தூரம் இறங்கி கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் படுத்துங்கன்னு சொல்லி கடந்த 5 ஆண்டுல எவ்வளவு தூரம் அண்ணன் மீது அவதூறு பரப்பினாரு ஐயா திருமாவளவன் தான். இந்த முக்தார்னு ஒரு திருப்பா பாருங்க, திருட்டு பையன், அயோக்கிய பையன், முழுக்க அவருக்கு பின்னாடி இருந்து அண்ணன் சீமான் அவர்களை தரைக்குறைவா பேச வச்சு அவதூறு பரப்ப சொல்லி காணொலிகளை தொடர்ச்சியா போட வச்சது ஐயா திருமாவளவன் தான். எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதற்காக ஊடகவியலாளர் முக்தார் அவர்கள் முக்தாரோட யூடியூப் சேனல் முழுக்க ஐயா திருமாவளவன் என்ன சொல்றாரோ அதப்படிதான் அந்த முக்தாரு கேனப்பையும் பேசுவான். அதே போலதான் ஐயா திருமாவளவன் ஒவ்வொரு பிறந்தநாள் விழா மேடையிலையும் அண்ணன் சீமான்களை இழிவா பேச சொன்னாரு, ரசிச்சாரு, கைத்தட்டி ரசிச்சாரு. அப்பெல்லாம் இப்ப போன் பண்ண நபர் திருமாவளவனுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லாமே, ஐயா உங்களுக்கு கொள்கை முரண்பாடு இருக்கலாம், ஆனா இன்னொரு கட்சி தலைவரை உங்க பிறந்தநாள் மேடையில இழிவா பேச சொல்லி, தரக்குறைவா பேச சொல்லி, அவதூறு பசப்ப சொல்லி நீங்க ரசிக்கிறீங்க. என்ன இருந்தாலும் அவர் ஒரு கட்சி தலைவர், அவரு பின்னால தம்பி தங்கையில் இருப்பாங்க, அவங்களுக்கு வலிக்காதா அப்படின்னு சொல்லாமே. இன்னைக்கு உங்க எழுச்சி தமிழ் மாநாட்டையும் எழுச்சி தமிழரையும் தவறா பேசிட்டாரு அப்படின்னு சாட்டை திருமுறைன்னு நீங்க வன்மையா கண்டிக்கிறீங்க. அண்ணன் சீமானுக்கு போன் பண்ணி காணொலியா டெலீட் பண்ண சொல்றீங்க. அன்னைக்கு திருமாவளவன் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கலாமே, எங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். இன்னும் 1 நாள் 2 நாளா தொடர்ச்சியா அண்ணன் சீமான் மீது அவதூறு பரப்பி சொன்னது ஐயா திருமாவளவன். இதுக்கு சாட்சி முக்தாரோட யூடியூப் சேனல் ஃபுல்லா ஃபண்டு கொடுக்கறது ஐயா திருமாவளவன். அப்புறம் இந்த ராமசாமி குரூப் இருப்பானுங்க பாருங்க, ஒரு 4-5 பேர் அந்த யூடியூப் புரட்டஸ், இந்த அதர்ம மனோஜி, அப்புறம் நிறைய பேர், இவனுங்கெல்லாம் கேடுகட்டு போய் திரியிறாங்க. அவனுங்களெல்லாம் அண்ணன் சீமான் மீது வன்மத்தை கொக்க சொல்லி, அவதூறு பரப்ப சொல்லி, இழிவுபடுத்த சொல்லி பேசி ரசிச்சவர். இது ஒவ்வொரு பிறந்தநாள் மேடையிலும் நடந்திருக்குது. அதுவும் கடந்த காலத்துல அண்ணன் சீமான் அவர்கள் மலைக்கு மாநாடு, மரங்களுக்கு மாநாடு, மாடுகளுக்கு மாநாடு போட்டதெல்லாம் கேவலப்படுத்தி பேசினானுங்க ஐயா திருமாவளவன் பிறந்தநாள் மேடையில. ஐயா திருமாவளவனுக்கு பிறந்த நாள்னா நீ போய் அவரை பத்தி புகழ்ந்து பேசுங்க, யாரு வேண்டானாங்க. அந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்களை தரைக்குறைவா பேச சொல்லி ரசிக்கிறதுக்கு என்ன தேவை வருது? கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு பிறந்த நாள்ல ஒரு 4 பேர்த்த உட்கார வச்சு அண்ணன் சீமான் அவர் மீது எவ்வளவு தூரம் இழிவா பேசினாங்க. அதுக்கு முந்தின ஆண்டு 2024ஆம் ஆண்டு அப்படி கவிதை மூலியமா திருமாவளவனுக்கு எழுச்சி தமிழருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாங்களாம். அப்படி இந்த கவிதை மூலியமா வாழ்த்துறப்ப கூட அதுல அண்ணன் சீமான் அவர்களை தரைக்குறைவா பேச சொல்லி ரசிச்சவர் தான் ஐயா திருமாவளவன். இன்னொருவர் இருக்கிறார்,
தமிழகத்தின் நவீன கோமாளி. இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் ஏமாளி. திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே என்பார். அயலக தமிழரிடம் திரள் நிதி வாங்கி தின்பார். இப்படியெல்லாம் கேவலமா பேசுறப்பலாம் நீங்க யாரும் போய் உங்க தலைவரை கண்டிக்க மாட்டீங்க. எதுங்க இன்னொரு கட்சி தலைவரை தவறா பேசுறீங்க? உங்க பிறந்தநாள் மேடையில உங்களை பத்தி பேசிக்காங்க. ஏன் அடுத்த கட்சி தலைவர் பத்தி பேசுறீங்க? யாராவது ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? ஆனா எங்க அண்ணன் சீமான் அவர்கள் என்னைக்காவது திருமாவளவன் அவர்களை தவறா பேசியிருக்கிறாரா? அண்ணன் தவிர வேற ஏதாவது வார்த்தை வந்திருக்குமா? அவரு எங்க அண்ணங்க. தவறா ஒரு கருத்து சொன்னா கூட அவர் கருத்தை வரவேற்கிறேன், ஆனா அந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு தான் அந்த இடத்துல எங்க அண்ணன் மாண்பை கட்டிட்டு போவாரு. ஆனா நீங்க உங்க எழுச்சி தமிழர் பிறந்தநாள் மேடையில எங்க அண்ணன் சீமான தலைவராக பேச சொல்லி ரசிப்பீங்க. உங்களுக்கெல்லாம் வந்தா ரத்தம், எங்களுக்கெல்லாம் வந்தா தக்காளி சட்னியா? நான் என்ன கேட்கறேன்னா, இன்னைக்கு எங்க அண்ணன் சீமான் அவர்கள் போன் பண்ண அந்த விசிக பொறுப்பாளர், இதுக்கு முன்னால அண்ணன் சீமான் அவர்கள் தவறா பேசின உங்க தலைவரை உட்கார வச்சுக்கிட்டு உங்க தலைவர் அனுமதியோட எங்க அண்ணனை அசிங்கமா பேசுறீங்க. ஏன் கண்டிக்கல? என்ன காரணம்? ஏன்னா அப்ப திமுகவுக்கு நாங்க வந்து கொத்தடிமையா இருந்தோம், இன்னைக்கு தாவகக்கு கொத்தடிமையா இருக்கிறோம். அப்படித்தானே? பல மேடையில சொல்லியிருக்கிறார். நான் இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு காரணம் ஐயா ராமதாஸ், எங்கள் அண்ணன் திருமாவளவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவரு வந்து எவ்வளவு தூரம் உங்க கட்சி தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்குறாரு. ஆனா நீங்க என்னைக்காவது எங்க அண்ணன் சீமானுக்கு மரியாதை கொடுத்துருக்கிறீங்களா? எதுக்கு எடுத்தாலும் திரள் நீதி அப்படி இப்படின்னு கொச்சே பேசுறது. அதுலயும் குறிப்பா இந்த பிறந்தநாள் மேடையில நீங்க உட்கார்ந்து அதே மேடையில அண்ணன் சீமானவர்களை அவதூறா பேச சொல்லி அசிங்கமா பேச சொல்லி ரசிச்சுவீங்க. இன்னைக்கு வந்து எங்க அண்ணன் சீமான் அவர்கள் சாட்டை அவர்களை பேச சொன்னாரா? இல்ல, அவர் தனிப்பட்ட ஒரு யூடியூப் சேனல்ல பேசுறாரு. அதுவும் அவரு உங்களை மாதிரி அவதூறா பேசினாரா, இழிவா பேசினாரா? இல்லையே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் எதை காட்டியதோ அதை தான் பேசினார். அதுக்கே உங்களுக்கு வலிக்குதான். ஆனா நீங்க உங்க சௌரியத்துக்கான சீமானை இழிவுபடுத்துவீங்க. நாங்களாம் வந்து கேட்கக்கூடாது. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா?